நான் ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டு இருக்கு. என்னடா இப்படி பண்ற? என்ன திருப்பி 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 ஃபேவரட்டான அண்ணா கொடுத்தது. எனக்கு அண்ணனை அவ்வளோ பிடிக்கும். பட் இந்த அண்ணான்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான அண்ணா. சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த அண்ணா எப்போவுமே அந்த அண்ணாவும் சரி நானும் சரி எது கிஃப்ட் கொடுக்குறதா இருந்தாலும் ஒரு லெட்டர் இருக்கும். ரொம்ப அன்பாக ஒரு லெட்டர் வந்து எழுதியிருந்தாங்க. இந்த கிஃப்ட் வந்து அண்ணாவாக பண்ணுவாங்க. ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நமக்கு மேரேஜுக்கு வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். என்னென்ன இருக்குது அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்த்தலாமா? மாமா வந்து வீடியோ எடுக்க போகிறாரு. நானும் பாப்பாங்க எல்லாருமே வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ பாப்பாங்களாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க. ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணிடலாமா? வாங்க. ஓகே பிரிங்க. இப்படி காமிச்சிட்டு போட்டா ஓகே எடுத்தாச்சு. ஸ்டிக்கர் பிரிக்க கூட கிஃப்ட் பிரிங்க. ஸ்டிக்கர் மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கோ. ஒன்று அக்கா விட்டு நீ ஒன்று. ஓகே ஓப்பன் பண்ணுங்க. அதை இந்த திருப்பி காட்டுங்க. அழகா இருக்குமா? ஓகே பிரிக்கலாம். பிரிங்க. எல்லாம் கச்சா முச்சான்னு பிச்சு போடணும். இருக்காங்க இருக்காங்க இருக்காங்க. அங்கே போய் உட்காரு, அது மேலே உட்காரு. இங்கே காட்டுங்க. இங்கே காட்டு, இங்கே காட்டு, கேமரால காட்டு. இது வந்துட்டு ஃபோட்டோ ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ மாமா வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. மாமா வந்து ஃபோட்டோ ஃபிட் பண்ணி தரேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க இதுக்கு. ஓகே பிரி பிரி பிரி. இந்த கிஃப்ட்டு வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் ஸ்ரீஜா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கா வந்துட்டு நான் ட்ரெஸ் எடுக்க போகும்போது தான் பார்த்து அதுக்கப்புறம் வந்து நாங்கள் 2 பேரும் நம்பர் ஷேர் பண்ணோம். அதுக்கப்புறம் என்னோடய மேரேஜுக்கு இன்வைட் பண்ணியிருந்தேன். வந்தாங்க. வந்து எனக்கு வந்து ஸாரீ வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ஸாரீ. ரொம்ப அழகாகவும் இருந்தது. இது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். நல்லா இருக்கா சந்திரு? இருக்காங்க பிரிக்கலாம். நல்லா இருக்கா? ஓகேவா? அந்த பக்கம் திருப்பி காட்டேன். ஃப்ளிப் பண்ணிப்போம். ஓகே பிரி. அம்மா இங்கே வா. இது வந்துட்டு நான் வேலை செஞ்ச இடத்துல செல்வராணி அப்படின்ற அக்கா வந்து வாங்கிட்டு வந்தாங்க. என்னோட ஃபேவரட் இது. தங்கம் இந்த வாங்க. இப்படி இப்படி எடுப்போம். அது பெட்டக்ஸ்டா தலை எங்கிட்டு இருக்கு. பாப்பா கை எடுத்துக்கோங்க, கை எடுத்துக்கோங்க. அது பிடிக்கூட தங்கம். ஓகே குட்டி எங்கேயாச்சும் கீழே விழுந்துச்சான்னு பாரு. குட்டி எதுவுமே கொண்டு வரல. இல்ல பாப்பா ஃபர்ஸ்ட் 2-3 குட்டி தான். அதுல இதுதான் முருகர் தான் இருந்தாரு. அது அபர்ணான்னு வேற ஒரு அக்கா பேர் போட்டுருக்கு. அழகா இருக்குல்ல இந்த கவர் கலரு. ஏத்தமா இது நீ சொன்னதை ஓப்பன் பண்ணுறது. ஓ இதுவா? செட் பண்ணுமா? இதை செட் பண்ணிக்கலாம். ஓகே எப்படிங்க? இது சித்தப்பாவோட ஃப்ரெண்டு கொடுத்தது.
இந்த gift வந்து ரொம்ப எமோஷ்னலான கிஃப்ட்டு. எனக்கு இல்ல, மாமாவுக்கு. மாமாவோட ஃப்ரெண்டு வந்துட்டு எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. நான் வந்து சுபாக்கு தான் குடுக்குறேன், உனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இருந்து இத ஓப்பன் பண்ணுன்னு பார்த்துட்டே இருந்தோம். பட் ஓப்பன் பண்ணவே முடியல. மாமா இத பார்க்கும்போது ரொம்ப எமோஷ்னல் ஆகுறாங்க. ஒரு மாரி அவங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க அவர. அப்படின்னு நான் நெறையா சொல்லியிருக்காங்க அவங்கள பத்தி. ஸோ அவங்க வந்ததே பெரிய விஷயம். வந்து கிஃப்ட் குடுக்குறது, அது எனக்காக குடுத்ததெல்லாம் ஒரு மாரி இருந்தது. வேல் வேல் வேல். தர்ஷன் அது பின்னாடி இருங்க. அப்படியே ஃப்ரேம்குள்ள கொடுத்துருக்காங்க. சுத்தி சுத்தி நமக்கு இன்னைக்கு இது ஒண்ணே மட்டும் சுத்திட்டு கொடுத்தா நீங்க இங்கடா நான் ஒண்ணு இங்கடா இங்கடா. ஒரு பெருசா பெருசு தொடவே போறா. இப்ப நான் எடுக்கிறேன். எப்படிதான் நான் தெரியவே மாட்டேன். ட்ரெஸ் எடுக்கல. தெரியுதுமா, அந்த அளவுக்குலாம் மோசம் இல்லை என் கேமரா. ஆ பின்னாடி லைட் ஓவர் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஃபோனு போனா அது நீ எந்த ஃபோன்ல பார்த்து நீ ஓ வால் கிளாக்கு இது செம்ம அழகா இருக்குமா. ஆ இது வந்துட்டு ஒரு சின்ன கிஃப்ட் தான். பட் அதில் இருக்கிற எமோஷ்னல் வந்து ரொம்ப பெருசு. ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. எனக்கு பார்க்கும்போது எனக்கே வந்து என்னடா அப்படின்னு இருந்துச்சு. பத்தியா நம்ம வால் கிளாக்கு நமக்கு வீட்டில் மாட்டுறதுக்கு. என்னம்மா உனக்கு எப்படி நமக்கு முருகரும் வந்துட்டாலும் வால் கிளாக் வந்துடுச்சு. இது வந்துட்டு நான் ஜிம்மில் போவேன்ல, ஊட்டிக்காரக்கா. ஸோ அவங்க தான் வந்து இது கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம 1 by 1 வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கிஃப்ட் ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ மாமாவோட கிஃப்டெல்லாம் மாமா நாங்கள் வந்த புதுசுலேயே வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருப்பேன்ல, அதுதான். ஸோ இதில் வந்து சாரீ தான் வந்து இருந்தது. ஸோ அதையும் வந்து நாங்கள் எடுத்து வச்சுட்டு அடுத்த கிஃப்ட்டை வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த கிஃப்ட் வந்துட்டு என்னோடய காலேஜ் ஃப்ரெண்டு கொண்டு வந்து கொடுத்தான். 2 பேரும் வந்திருந்தானுங்க. ஸோ அவங்க கொண்டு வந்து கொடுத்துருந்தானுங்க. அதை ஓப்பன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நம்ம 90s கிட்ஸ்லலாம் 90s கிட்ஸ்க்கு கல்யாணம் அப்படின்னா வால் கிளாக் இல்லாமல் அந்த கிஃப்ட் வந்து ஃபினிஷ் ஆகவே ஆகாது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதெல்லாம் எங்கடா இன்னும் வால் கிளாக் வரவே இல்லைன்னு யோசிச்சுட்டே இருந்தோம். கடைசியில் முருகரா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஒரு வால் கிளாக் வந்து வந்தது. ஸோ அப்படியே வந்து ஒவ்வொன்றா நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணுறதும் ரொம்ப பிடிக்கும். கிஃப்ட்டு கொடுக்குறதும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜாலியாக இருந்தது. இவர் அட்டப்படி தான் இருக்கு. இதுவும் வந்துட்டு நான் வேலை செய்கிற இடத்துல இருந்து கொடுத்துருந்தாங்க. நான் சத்யம் ஸ்டோரில் தான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். சத்யம் சூப்பர் ஸ்டோர் அது வந்து ஜிஎன் சேரநகர் இருக்குது. ஸோ நான் அங்கே தான் அந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே வந்துட்டு அங்கேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு இது கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மாமாவுக்கு ராதாகிருஷ்ணனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு முருகர்னு நினச்சோம். பட் ராதாகிருஷ்ணன் வரும்போது ரொம்ப 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 ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த கிஃப்ட் என்ன அப்படின்னா, இது வந்து அமிர்தா விக்கி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் இருக்கிற அண்ணா அக்கா தான். ஸோ அவங்க தான் வந்துட்டு இந்த கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா மிரர், மேஜிக் மிரர். இதில் வந்து நம்ம ஃபேஸ் வச்சுக்கலாம். நம்ம லைட் போட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஃபோட்டோ வந்து அழகாக வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு மிரரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் மாமா இதுலேயும் வந்து ஃபோட்டோ ஃபிட் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னார். அடுத்த கிஃப்ட் என்ன அப்படின்னா, இது வந்துட்டு எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான அண்ணா கொடுத்தது. எனக்கு அண்ணானா அவ்வளோ பிடிக்கும். பட் இந்த அண்ணான்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான அண்ணா. சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த அண்ணா எப்போவுமே, அந்த அண்ணாவும் சரி நானும் சரி, எது கிஃப்ட் கொடுக்குறதா இருந்தாலும் ஒரு லெட்டர் இருக்கும். ரொம்ப அன்பாக ஒரு லெட்டர் வந்து எழுதியிருந்தாங்க. இந்த கிஃப்ட் வந்து அண்ணாவாக பண்ணுவாங்க.
அண்ணா ரொம்ப சூப்பராக ட்ராயிங் பண்ணும். அண்ணா வந்து கவிதை எழுதும். எல்லாமே பண்ணும். ஆர்ட் ஒர்க் பண்ணணும். எல்லாமே பண்ணும். இது வந்து அண்ணாவா ஓனா ட்ராயிங் பண்ணி, அந்த ஃப்ரேமு எல்லாமே டிசைன் பண்ணி, அந்த வேல் எல்லாமே அண்ணா பண்ணது தான். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் நான் வேலை பார்த்தேன்னு சொன்னேன்ல, அங்கேருந்து என்னோட ஃபேவரெட் எல்லாருமே குமுதக்கா, சந்திரா, அதுக்கப்புறம் அண்ணாங்க எல்லாருமே வந்து சேர்ந்து ரீட்டாக்கா எல்லாரும் சேர்ந்து எனக்கு வந்துட்டு இந்த கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இது ரொம்ப 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 அழகான கிஃப்ட்டு. என்ன அப்படின்னா ஆனா இது மாதிரி கொடுக்காது, எதுக்காக நம்ம யூஸ் ஆயிரும். இது அதே கல்யாணத்தோடதே வச்சு கொடுக்கலான்னு இருந்தாங்கம்மா. யூஸ் ஆயிரும். வேஸ்டே ஆகும். மற்றது கூட நம்ம எங்கேயாவது தூக்கி வச்சிருவோம். வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு ஏதாவது பண்ணிடுவோம். மிக்ஸி கிரைண்டர் அந்த மாதிரி தான் எடுக்கலாம் நாங்கள். மாமாவுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணலாம், மெதுவாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை வச்சுட்டு வந்துட்டோம். அப்புறம் மாமா எல்லா கிஃப்ட்லேயும் என்னென்ன இருக்குது, என்னென்ன செட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வால் கிளாக்குக்கு வந்து டைம் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லா கிஃப்ட்டையும் பிரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட போயிட்டோம். ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லுங்கள்.